இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க வண்டி பாத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட் பாத்துக்குங்க. என்ன வண்டின்றத யோசனை பண்ணிட்டே இருங்க. அதுக்குள்ள உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன். லைட் எப்படி ஆஃப் பண்ணுங்க. பாத்தீங்களா எப்படி ஆல்ட்ரேஷன் பண்ணிருக்காரு பாருங்க. இதுக்கு தான் லைட் ஆஃப் பண்ண சொல்லியிருக்கு. இதை நீங்க லைட் ஆஃப் பண்ணிட்டு இந்த வண்டியை ஓட்டு வந்தீங்கன்னா அண்டர்டேக்கர் வர மாதிரியே இருக்கும் பாருங்க. அப்படி பின்னெல்லாம் பாருங்க, அப்படி ரெக்கையில விட்டு பறக்க விட்டுருக்காப்ல ஒரு பறவையெல்லாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா பெயிண்டிங்லேயே இந்த மாதிரி பண்ணிருக்காப்ல. இது எந்த வித எதுவுமே கிடையாது, எல்லாமே பெயிண்டிங். இதுக்கு தனியா எலக்ட்ரானிக் சர்க்கியூட் போர்டு இருக்கு. இது பாத்தீங்கன்னா டெல்லியில மட்டும் தான் பண்ண முடியும், மித்த தமிழ்நாட்டுல எங்கேயே பண்ண முடியாது. இந்தியாவில டெல்லியில மட்டும் தான் இருக்கு. நான் லைட்டை போட்டுக்கேன். இவ்வளவு தூரம் இந்த பெயிண்டிங்ல இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா கஸ்டமர் ஆல்ட்ரேஷன் பண்ணி தரமா வச்சிருக்காப்ல. 2,20,000 பில் வச்சிருக்காரு. இந்த வண்டி ஆல்ட்ரேஷன் பண்ணதுக்கு 2,20,000 பில் வச்சிருக்காரு. இதுல என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா நீங்க பார்த்த இந்த லைட் தான் ஸ்பெஷலே. அவ்வளவு தெளிவான லைட்டு பெயிண்ட்லே இருக்கு, அவ்வளவு தெளிவான லைட்டு. இதுக்கு தனியா சர்க்கியூட் போர்டு போட்டிருக்காப்ல. போட்டு அதை உங்களுக்கு ஆன் பண்ணாதான் ஆன் பண்ற மாதிரி செட் பண்ணிருக்காரு. டயரை வந்து பாருங்க, டயரை வந்து பாருங்களேன். கிட்டத்தட்ட 1/2 அடிக்கு இருக்கு. இங்க பாருங்க, 1/2 அடிக்கு இருக்கு டயர். இவ்வளவு தூரம் இருக்கு, இவ்வளவு தூரத்துக்கு இருக்கு டயர் மட்டும். ஒரு கார்ல பிரிட்ஜ்ஸ்டோன் டயர் போட்டிருக்காப்ல. இந்த செயின் ஸ்ப்ராக்கெட் எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க வாங்க, அதாவது இன்ஜின்ல இருந்து ஒரு டிரைவ் வருது பாத்தீங்களா, டிரைவ் வந்து திரும்பி அங்கிட்டு இருந்து இன்னொரு டிரைவ் வருது பாருங்க. இந்த மாதிரி நல்லா தரமா செட் பண்ணி சைலன்சர் 2 சைலன்சருமே ஒர்க்கிங். ஆனா இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஒரு புல்லட் தான், புல்லட் எலக்ட்ரா தான். சோ இந்த அளவு ஆல்ட்ரேஷன் பண்ணி தரமா வச்சிருக்காப்ல. ஒரு யூனிக்கா தெரியும். இவ்வளவு தூரம் ஆல்ட்ரேஷன் பண்ணி அவர் எவ்வளவு கிலோமீட்டர் ஓட்டிருக்காருன்னு பாத்தீங்கன்னா வெறும் 540 கிலோமீட்டர் தான் ஓட்டிருக்காப்ல. அவருக்கு ஏதோ ஒரு வேலையா இருக்கு, வெளியூர் போறேன்னு சொல்லி கொடுத்துட்டாப்ல. இந்த வண்டி வேணுங்கிற ஆளு ஃப்ரண்ட்ல ப்ரொஜெக்டர் போட்டிருக்கு, ஹேண்ட் பார் ஆல்ட்ரேஷன், டிஜிட்டல் ஸ்பீடாமீட்டர் ஆல்ட்ரேஷன், டேங்க் ஆல்ட்ரேஷன், சீட் ஆல்ட்ரேஷன், சைலன்சர் ஆல்ட்ரேஷன், 2 டயருமே ஆல்ட்ரேஷன், ரிம், செயின் ஸ்ப்ராக்கெட், செயின் டிரைவே ஆல்ட்ரேஷன் தான். இது போக பாத்தீங்கன்னா இண்டிகேட்டர்லாம் இந்த மாதிரி இண்டிகேட்டர்லாம் நான் பார்த்ததே கிடையாது. இண்டிகேட்டர்லாம் அவ்வளவு தரமா போட்டிருக்காப்ல. பாருங்க, இண்டிகேட்டர்லாம் என்னென்னமோ மாதிரி போட்டிருக்காரு. இந்த மாதிரிலாம் போட்டு வச்சிருக்காப்ல. சோ இந்த வண்டியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா நேர்ல வாங்க, உங்களுக்கு எவ்வளவு பெஸ்டா பண்ண தருமோ. அதாவது இந்த வண்டி யார் பேர்ல இருக்கோ அவர்கிட்டே உட்காந்து பேசுங்க. பேசி உங்களுக்கு பெஸ்ட் பிரைஸ்ல நீங்க என்ன எந்த வித கமிஷன் எதுவுமே தர வேண்டாம். நேர்ல வாங்க, நமக்கு தெரிஞ்சவர் தான். அதனால நீங்க நேர்லயே வாங்க, அவர்கிட்ட டைரக்டா பேசுங்க. பிடிச்சிருந்தா பார்த்து எடுத்துக்கங்க. ஆனா இந்த வண்டி கிடைக்காது. இப்ப நீங்க ஆல்ட்ரேஷன் பண்ண நினைச்சாலும் நீங்க இங்க இருந்து டெல்லிக்கு அனுப்பிவிடணும். வண்டியை அனுப்பிவிட்டாதான் இந்த பெயிண்டிங்கே பண்ண முடியும். சோ இன்னைக்கு போஸ்ட் போற டேட் பாத்தீங்கன்னா May 11, 2024 போடுறோம். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை கடை லீவு. ஸோ எந்த வண்டி வேணாலும் சரி திங்கக்கிழமை வாங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க, எடுத்துக்க. தேங்க்யூ. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க வண்டி பாத்தீங்கன்னா ஒரு தரமான விண்டேஜ் பைக்கு. இந்த வண்டி உங்களுக்கு லுக்கு பாத்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு ஒரு லேட்டஸ்ட் வண்டி எந்த அளவு இருக்குமோ அந்த அளவு நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் ரீஸ்டோர் பண்ணி வச்சிருக்காப்ல. 1975 மாடல், 1975 மாடலு, ராயல் என்ஃபீல்டு. இதுதான் ஒரிஜினல் புல்லட் 350. வண்டி பாத்தீங்கன்னா தரமா இருக்கு. ஒரிஜினல் இங்கிலாந்து இன்ஜின். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரீத்தர் ஸ்க்ரூன்னு வாங்க. இன்ஜின்ல வர பிரீத்தர் ஸ்க்ரூ பாத்தீங்கன்னா 3 இருக்கும். அப்படிங்க பக்கத்துல க்ளோஸ் அப் வந்து காமிங்க. இந்த ஸ்க்ரூ பாத்தீங்கன்னா 3 பிரீத்தர் ஸ்க்ரூ இருக்கும். ஸோ இது வர்ற டைப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இடிச்சிடிச்சு ஓடாது. அதாவது இப்போ வர லேட்டஸ்ட் வண்டியில நீங்க ஃபர்ஸ்ட் கியர் போட்டு 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனீங்கன்னா என்ன ஆகும், ஒரு மாதிரி ஓடும். அது போக நீங்க டாப் கியரை போட்டு ஒரு 4th கியரை போட்டுட்டு ஒரு 20, 10 இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா வண்டி ஆஃப் ஆயிரும். ஸோ இதுல இந்த கம்ப்ளைண்டே வராது. இதுல நீங்க 4th கியரை போட்டுட்டு 20 கிலோமீட்டர் ஸ்பீட்ல, 10 கிலோமீட்டர் ஸ்பீட்ல, 25 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனாலும் வண்டி அமராது, இடிச்சு ஓடாது. கிராங்க் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு ஹெவியா இருக்கும். வண்டி பாத்தீங்கன்னா தரமா இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் ரீஸ்டோர் பண்ண வண்டி அப்படியே ஃப்ரெஷ் பீஸ், அப்படியே புத்தம் பூசா இருக்கும். FC மோகன் கரண்ட்ல இருக்கு, செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. இதுக்கு பாத்தீங்கன்னா ரேட்டு நம்ம வீடியோல சொல்ல முடியாது. ஸோ நேர்ல வாங்க, டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க. நேர்ல வாங்க, உங்களுக்கு பெஸ்டா எவ்வளவு பெஸ்டா பண்ணி கொடுத்துறோம். நீ போஸ்ட் போற டேட் பாத்தீங்கன்னா May 11, 2024 போடுறோம். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை கடை லீவு. ஸோ வர்ற ஆளு திங்கக்கிழமை வாங்க, பிடிச்ச பாருங்க, டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க, பெஸ்டா பண்ணி கொடுத்துறோம். தேங்க்யூ. நீங்க பாத்துட்டு இருக்க வண்டி பாத்தீங்கன்னா 2018 மாடலு ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350. அதாவது பக்கா 18 தான். மேனுபேக்சரிங் 18, உங்களுக்கு டெலிவரியும் 18. வண்டி பாத்தீங்கன்னா தெளிவா இருக்கு, அப்படியே தரமா, அப்படியே ஒரிஜினாலிட்டியா இருக்கு. அப்படியே காமிங்க, சின்ன கிராச்சஸ் டென்ட் எதுவுமே இருக்காது. வண்டி அப்படியே தெளிவா இருக்கு. சீட்டு கவர், டேங்க் பவுச் எல்லாமே நல்லா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் ஆயில் பூஸ்தான். இந்த வண்டி எடுத்தீங்கன்னா நீங்க எந்த வேலையும் பார்க்க தேவை. 2000 கிலோமீட்டர் இருக்கு. அப்புறம் நீங்க ஆயில் சேஞ்ச் பண்ணா போதும். இந்த 2018 மாடலுக்கு நம்ம சொல்ற விலை BS4 கார்பரேட்டர். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மகிட்ட ரீபான் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. ரீபானும் வித்துட்டு தான் இருக்கு.
ஸோ கடைக்கு வர்ற கஸ்டமர் பார்த்தீங்கன்னா புல்லட் வேணும் அப்படின்னு வர்றவங்க பார்த்தீங்கன்னா முக்காவாசி பேர் 70% பேர் என்ன கேட்குறாங்கன்னா கார்பெட் வண்டி தான் கேட்குறாங்க. ஏன் கார்பெட் கேட்குறாங்கன்னா இதில் மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி. உங்களுக்கு நீங்கள் பெட்ரோலு ஒரு 50 ரூபா 100 ரூபாய்க்கு இருந்தால் கூட ஓடும், எந்த வித ப்ராப்ளம் வராது ட்ரை ஆனாலும். இந்த BS6 வண்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம பெட்ரோல் மட்டும் ஒரு 2 லிட்டர் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான் டிஃபரன்ஸு. ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி தான் கேட்டு வர்றாங்க. இந்த 2018 மாடலு BS4 கார்பரேட்டர் சிங்கிள் ஓனர் வண்டிக்கு நம்ம சொல்கிற விலை 1,53,000 சொல்கிறோம். வாங்க, பிரைஸ் ஃபிக்ஸர் கிடையாது. ஒரு சிலர் சொல்லுவீங்க எங்க 2018 எவ்வளோதாங்க இருந்துச்சு அப்படிங்க. அப்படி கணக்கே கிடையாது, நம்ம சொல்கிற மாதிரி தான். இப்போ நீங்கள் 1,53,000 இந்த வண்டியை வாங்கினாலும் இன்னும் 10 வருஷம் கழிச்சு இந்த வண்டி உங்க கையில இருந்துச்சுன்னா அன்னைக்கு இந்தியன் மதிப்புப்படி, இந்தியன் கரன்சி மதிப்புப்படி இந்த வண்டி பாத்தீங்கன்னா 2,50,000 நெருக்கி போகும். இல்லையா எப்படி 2,20,000 2,30,000 உறுதியா போகும். ஏன்னா புல்லட் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து ரேட் கூட்டிட்டு தான் இருக்கு. செகண்ட் ஹேண்ட் புல்லட் என்னைக்குமே குறைச்சு போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இன்னைக்கு போஸ்ட் போற டேட் பாத்தீங்கன்னா May 11, 2024 போடுறோம். இந்த வண்டி கடை பாத்தீங்கன்னா மதுரை ஸ்கேர் இருக்கு. வேணுங்கிறோம் கொஞ்சம் நேரில் வாங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச வண்டி தான், அதாவது உங்களுக்கு பிடிச்சா எடுத்துங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க வண்டி பாத்தீங்கன்னா 2019 லாஸ்ட் ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350 வண்டி பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவான வண்டி. TN 64 மதுரை வண்டி தான். நம்மகிட்ட முக்காவாசி பாத்தீங்கன்னா 90% மதுரை வண்டி தான் வச்சிருப்போம். மிச்சம் 10% பாத்தீங்கன்னா உங்களுக்கு 65 நம்பர் 63 நம்பர் இருக்கும். இந்த வண்டி பாத்தீங்கன்னா 2019 மாடல்ல டபுள் டிஸ்க் டைப் ரெட் ரோஸ்ட் சைலன்ஸோடு இருக்கு. ரெட் ரோஸ்ட் சைலன்ஸோடு இருக்கு. செயின் ஸ்ப்ராக்கெட்ல இருந்து எல்லாமே தரமா இருக்கு. பாடி லைன் பாத்தீங்கன்னா அவ்வளவு சுத்தமா இருக்கு, எந்த வித குறைபாடுமே கிடையாது. வண்டி அப்படியே ஃப்ரெஷ் பீஸா இருக்கு. மொத்தமே 28,624 கிலோமீட்டர் ஓடின BS4 கார்பரேட்டர் வண்டி. வண்டி நம்பர் பாத்தீங்கன்னா பேன்ஸ் நம்பர் TN 64T0808. இந்த வண்டிக்கு கஸ்டமர், இந்த வண்டியோட கஸ்டமர் இந்த வண்டிக்கு அவர் கேட்கிற விலை இதை பாத்தீங்கன்னா நீங்க எந்த வேலையும் பார்க்க தேவையில்ல. ஒரு அக்சிலேட்டர் கேபிள், கிளச் கேபிள், இன்ஜின் ஆயில், ஏர்பிள் எதுவுமே பார்த்து தேவையில்ல. அப்படி நீங்க ரெடி டு டிரைவ் கண்டிஷன் இருக்கு. இதுக்கு அவர் கேட்கிற விலை 1,60,000 கட்டி பண்ணிருக்காப்ல. இன்னைக்கு நீங்க கிளாசிக்னு பேசிக்கா போனாலே 2,30,000 இருந்து 2,36,000 தான் பேசிக் மாடலே ஆரம்பிக்குது. டபுள் டிஸ்க் டைப் பாத்தீங்கன்னா மினிமம் 2,50,000 மேலதான் வரும். அதாவது இது 2019 எவ்வளவு வித்துச்சுன்றது கணக்கே கிடையாது புல்லட்டை பொறுத்த மட்டுக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா புல்லட் ஓல்டு வண்டி எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல 20,000 தான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு 20,000 புல்லட் வாங்க முடியுமா? வாங்க முடியாது. ஸோ அதனாலதான் புல்லட் ரேட் பாத்தீங்கன்னா வருஷம் கூட்டிட்டு தான் போகும், குறையாது. இன்னைக்கு போஸ்ட் போற டேட் பாத்தீங்கன்னா May 11, 2024 போறோம். இந்த வண்டி கடை பாத்தீங்கன்னா மதுரை ஸ்கேர் இருக்கு. வேணுங்கிறோம் கொஞ்சம் நேர்ல வாங்க, டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க, பிடிச்சிருந்தா எடுத்துக்க. வண்டி பாத்தீங்கன்னா 2020 மாடலு Yamaha R15 வெர்ஷன் 3. இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெர்ஷன் 3 ரொம்ப டிமாண்டா தான் இருக்கு. ஏன் டிமாண்டா இருக்கு அப்படின்னா வெர்ஷன் 3 இப்பனால, அதாவது R15 வெர்ஷன் 4 வந்துருச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா வெர்ஷன் 3 எல்லாமே நெட் சீட்ல வருது. ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெர்ஷன் 3 டிமாண்டா இருக்கு. ஆனா என்னதான் டிமாண்டா இருந்தாலும் இந்த மாடலுக்கு உண்டான எடுத்து நம்ம கடையில விற்கிறோம். இது பாத்தீங்கன்னா 2020 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனுக்கு மதுரை வண்டி தான். இதுக்கு நம்ம சொல்ற விலை 1,27,000 சொல்றோம். வாங்க, நம்ம வீடியோவில் சொல்ற எந்த ரேட்டுமே பிக்சர் கிடையாது. நம்ம ஒன்றும் சரவணா ஸ்டோரோ இந்த மாதிரி கிடையாது. MRP ரேட்டுக்கு அப்படியே கொடுக்க நம்ம ஒரு ரேட் சொல்றோம். வாங்க, எவ்வளவு பெஸ்டா பண்ணுமோ, அதாவது நல்ல ரேட் குறைக்க முடிஞ்சா குறைச்சு கொடுத்துறோம். ஒரு சில வண்டி கொஞ்சம் முன்ன பின்னா இருக்கும். வாங்க, இன்னைக்கு போஸ்ட் போற ரேட் பாத்தீங்கன்னா May 11, 2024 போறோம். இந்த வண்டி இருக்கிற பாத்தீங்கன்னா மதுரை ஸ்கேர் இருக்கு. வேணும் கொஞ்சம் நேரில் வாங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க. R15 வெர்ஷன் 3 வெர்ஷன் 4 மட்டும் பாத்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு 5 வண்டி இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச வண்டி பார்த்துட்டு இருக்க வண்டி பாத்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தோன்னா இந்த பெயிண்டிங் இதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு 2021, 22 எப்படி லுக்கா இருக்குமோ அந்த அளவு வண்டி இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா நம்ம பெயிண்டிங் பண்ணிருக்கோம். அதுவும் உங்களுக்கு சாதா பெயிண்டிங் கிடையாது, ஒரிஜினல் மெட்டாலிக் பெயிண்டிங் தான். இந்த பெயிண்டிங்கே பாத்தீங்கன்னா நம்ம அடிக்கிற பெயிண்டரே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 வருஷத்துக்கு வாரண்டி தராப்ல, ஃபேட் ஆகாதுன்னு. அந்த அளவு நல்ல குவாலிட்டியா இருக்கும். 2016 மாடலு வண்டி தெளிவா இருக்கும். வெளியில மார்க்கெட்ல OLX, Facebook எங்கனாலும் பாருங்க 2016 மாடல் பல்சர் 150 வச்சுக்கிட்டு 45 ரூபா சொல்லுவாங்க. எங்கனாலும் செக் பண்ணி பாத்துக்கங்க. Facebookல பாருங்க, OLXல பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்ச கன்சல்டிங்ல போய் விசாரிச்சு பாருங்க. இதுக்கு நம்ம சொல்ற விலை ரொம்ப பெஸ்டா சொல்ற விலை 2016 மாடலுக்கு நம்ம சொல்ற விலை வெறும் 36,500 சொல்றோம். வாங்க, இன்னைக்கு போஸ்ட் போற டேட் பாத்தீங்கன்னா May 11, 2024 போறோம். இந்த வண்டி கடை பாத்தீங்கன்னா மதுரை ஸ்கேர் இருக்கு. நாளைக்கு May 12 கடை லீவு. ஸோ வர்ற ஆளு திங்கக்கிழமை வாங்க. உங்களுக்கு பிடிச்ச வண்டி நிறைய வண்டி இருக்கும். பிடிச்ச வண்டியை பார்த்துட்டு இருக்க வண்டி பாத்தீங்கன்னா 2023 மாடலு Yamaha R15 வெர்ஷன் 4. நம்ம கடந்த ஒரு 2-3 நாளாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெர்ஷன் 3 வெர்ஷன் 4 பாத்தீங்கன்னா ஓரளவு சீப்பான ரேட்ல கொடுத்துட்டே இருக்கும். ஸோ எல்லா வண்டியும் பாத்தீங்கன்னா வரிசையா முடிஞ்சுட்டே வருது. இந்த வண்டி ஒன்று வந்திருக்கு. இது பாத்தீங்கன்னா 2023 மாடல். 2023 மாடல்ல சிங்கிள் ஓனர் மதுரை வண்டி. வண்டி பாத்தீங்கன்னா தெளிவா இருக்கு, 2 கீயோட இருக்கு, ஸ்பேர் கீயோட இருக்கு. 2023 மாடலு வெளியில மார்க்கெட்ல சொல்ற விலை 1,70,000, 1,75,000 இந்த மாதிரி சொல்லுவாங்க. நம்ம எல்லாமே பெஸ்ட் பிரைஸ் தான். இதுக்கு நம்ம கோட் பண்ற விலையை பாத்தீங்கன்னா Yamaha R15 வெர்ஷன் 4 மேட் பிளாக்
வண்டி அவ்வளவு தெளிவா இருக்கும், எந்த வித கிராச் எதுவுமே இருக்காது, எதுவுமே வேலை பார்க்காத வண்டி. அதாவது சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எமகால அடிச்சு அதாவது அடிபட்டு வேலை பார்த்துருப்பாங்க, இது எதுவுமே வேலை பார்க்கல, அப்படி ஒரிஜினாலிட்டியா இருக்கு. இதுக்கு நம்ம சொல்ற விலையை பாத்தீங்கன்னா வெறும் 1,52,000 சொல்றோம் 2023 மாடலுக்கு. நான் சொல்ற மாடலும் ரேட்டையும் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. நீங்க வெளியில எங்கனாலும் போய் கம்பேர் பண்ணி பாருங்க, நேர்ல போய் வண்டியோட குவாலிட்டியை செக் பண்ணி பாருங்க. ஒரு மெக்கானிக் எங்கேயா கூட்டு போய் செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு போஸ்ட் போற டேட் பாத்தீங்கன்னா மே 11, 2024 போடுறோம். இந்த வண்டி இருக்கிற பாத்தீங்கன்னா மதுரை எஸ்கேர் பேஸ்ல இருக்கு. வேணுங்கிற கொஞ்சம் நேர்ல வாங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க, பிடிச்சிருந்தா எடுத்துங்க. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை கடல் லீவு, ஸோ வர்ற ஆளு இது இந்த வண்டி சாதம் வர்ற ஆளு திங்கக்கிழமை வாங்க, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஃபுல் அண்ட் ஃபுல் லீவு. பார்த்துட்டு இருக்க வண்டி பாத்தீங்கன்னா 2018 கடைசி 2019 கணக்குல வந்துடும். ஹோண்டா ஆக்டிவால 5G. இந்த வண்டி மாடல் பாத்துக்குங்க, வண்டியோட குவாலிட்டியை பாத்துக்குங்க. நம்ம எதுவுமே சொல்ல தேவையில்ல, அந்த அளவு செம்ம குவாலிட்டியா இருக்கும். அப்படியே காமிங்க, ஒரு சின்ன கிராச் டென்ட் எதுவுமே இருக்காது. 2018 எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி 2024 இருக்கு. அப்படியே காமிங்க. இவ்வளவு தெளிவான ஆக்டிவா சிங்கிள் ஓனர் வண்டிக்கு நம்ம சொல்ற விலை 56 ரூபா சொல்றோம். 56 ரூபா சொல்றோம். நம்ம சொல்லல, கஸ்டமர் கேட்டு நிப்பாட்டி இருக்காப்ல. ஏன்னா அந்த அளவு ஒர்த்து, நீங்க கொடுத்தாலும் ஒர்த்து. ஏன்னா அது BS4 கார்பரேட்டர் சென்சார் வண்டி கிடையாது. இன்னைக்கு நீங்க சென்சார் வண்டி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா அடைச்சு போற மாதிரி தான் இருக்கும். ஒரு BS6 ஆக்டிவா எடுத்துக்கங்க, BS4 ஆக்டிவா எடுத்துக்கங்க. ஒரு பாலத்து மேல ஏற போகும்போது டக்குன்னு ஆஃப் ஆகிற மாதிரி இருக்கும் சில நேரங்கள்ல BS6. அந்த எந்த கம்ப்ளைண்ட்டுமே இதுல வராது, BS4 பொறுத்த மட்டும் வராது. அது போக பாத்தீங்கன்னா BS6ல சில வண்டி E20, அதாவது எத்தனால் 20 E20 பெட்ரோல் இருக்கு பாத்தீங்கன்னா, E20 பெட்ரோல் அப்ளிகபிள் ஆகாத BS6 வண்டியை எடுத்தீங்கன்னா அந்த ஸ்டெக்கார கம்ப்ளைண்ட் ரொம்ப அதிகமா வந்துடும். ஸோ அதனால இது BS4 பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப டிமாண்டா இருக்கு. புல்லட்லயும் சரி, ஆக்டிவாலையும் சரி, அக்சஸ்லயும் சரி, BS4 நிறைய பேர் கேட்டு வராங்க. வாங்க, நீ போஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா மே 11, 2024 போறோம். இந்த வண்டி இருக்கிற பார்த்தீங்கன்னா மதுரை எஸ்கேர் பேஸ்ல இருக்கு. வேணுங்கிற கொஞ்சம் நேரில் வாங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க, பார்த்து எடுத்துங்க. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை கடை லீவு, ஸோ வர்ற ஆளு திங்கக்கிழமை வாங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா 2021 மாடலு ராயல் என்ஃபீல்ட்ல மிட்டியார் 350ல மேட் பிளாக் வண்டி பார்த்தீங்கன்னா தரமா இருக்கு. இந்த மிட்டியார்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்டர்பர்டோட அப்கிரேடேஷன், அதாவது அப்கிரேட்ஸ் தான். அதாவது ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் போட்டு தண்டர்பர்ட்னு போட்டாங்க. அடுத்து தண்டர்பர்ட்ல கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி 2013க்கு பின்னால கொஞ்சம் அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் லைட்டா ஆல்ட்ரேஷன் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா தண்டர்பர்ட் எக்ஸ்ன்னு போட்டாங்க. ஸோ இதுகளோட அப்டேட்டட் வெர்ஷன் தான் பார்த்தீங்கன்னா இந்த மிட்டியார்ன்றது. ஸோ இந்த மிட்டியாரு, தண்டர்பர்டு எக்ஸ், இந்த மிட்டியார்ல 350 இருக்கு, 650 இருக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உட்காந்து போற பொசிஷன் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா இந்த மிட்டியார்ல மட்டும் என்ன பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு ரீபான் இன்ஜினை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா நல்லா தரமா இருக்கும். கொஞ்சம் அதை விட கொஞ்சம் கம்ஃபர்ட்டா உட்காரக்காக சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல சின்ன ஆல்ட்ரேஷன் இருக்கும். இந்த வண்டி வெறும் 12,500 கிலோமீட்டர் ஓடின மிட்டியாரு மதுரை வண்டி, ஃபேன்சி நம்பர் TN 59 CK 0808. இதுக்கு நம்ம சொல்ற விலை பாத்தீங்கன்னா 1,67,000 சொல்றோம். 2021 மாடல். சிபில் நல்லா இருந்துச்சுன்னா 90 லோன் பண்ணிக்கலாம். இன்னைக்கு போஸ்ட் போற டேட் பாத்தீங்கன்னா மே 11, 2024 போறோம். நிறைய பேர் நம்ம மிட்டியார் கேட்டு என்கொயரி கேட்டிருந்தீங்க. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் ஒரு மிட்டியார் இருக்கு. ஸோ வாங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்க. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை கடை லீவு, ஸோ வர்ற ஆளு திங்கக்கிழமை வாங்க. நம்மகிட்ட மிட்டியார் இருக்கு, ஹண்டர் இருக்கு, ஹிமாலயன் இருக்கு, கிளாசிக் இருக்கு, எலக்ட்ரா இருக்கு. புல்லட் சம்பந்தப்பட்ட எல்லா வெரைட்டிஸுமே இருக்கு. ஓல்டு மாடல் புல்லட் மோகன் இருக்கு. ஸோ புல்லட் வேணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்கனாலே நேரம் நம்ம கடைக்கு வந்துருங்க, எல்லா வண்டி இருக்கு, பார்த்துட்டு. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க வண்டி பாத்தீங்கன்னா வெறும் 4 மாசம் வண்டி. 4 மாசம் கிடையாது, ஒரு 5 மாசம் வண்டி, ஒரு 4.5 மாசம் வண்டின்னு வச்சுக்கோங்க. இது பாத்தீங்கன்னா 2023 மாடலு, 12ஆம் மாசம் கடைசி எடுத்திருக்காங்க. 2023ல 12ஆம் மாசம் கடைசி நியூ இயரை ஒட்டி அனுசரிச்சு, அதாவது 24 நியூ இயர்ல எடுக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. வண்டி பார்த்தீங்கன்னா தரமா இருக்கு. மொத்தமே 6,547 கிலோமீட்டர் ஓடின ரெடி கேஸ் வண்டி, மதுரை வண்டி. இதுல பாத்தீங்கன்னா சர்வீஸ் ரெக்கார்டு இருக்கும். இங்க பக்கத்துல வாங்க, கேமரா கொண்டு வாங்க. சர்வீஸ் ரெக்கார்டு போட்டிருக்கா, எல்லாமே கிளீனா சர்வீஸ் ரெக்கார்டு ஸ்டிக்கரோடு இருக்கும். சேஸ் ஸ்டிக்கர் எதுவுமே கிளிக்கல, புது வண்டி தான். அப்படியே பிராண்ட் நியூ கண்டிஷன்ல அப்படியே தெளிவா இருக்கு. மதுரை வண்டி, சிங்கிள் ஓனர். வெறும் 4.5 மாசம் வண்டிக்கு 4.5 மாசம் வண்டி யமகா MT-15 டபுள் கலர் வர டைப், டிமாண்டான கலர். இதுக்கு நம்ம சொல்ற விலை பாத்தீங்கன்னா 1,69,000 சொல்றோம். நல்லா நோட் பண்ணிக்கங்க. 4 மாசம் வண்டி, 6,000 கிலோமீட்டர் ஓடுன, 4.5 மாசம் வண்டி 6,500 கிலோமீட்டர் ஓடுன MT-15 அதாவது V2க்கு நம்ம சொல்ற விலை 1,69,000 சொல்றோம். வாங்க, இதுல ஏதாவது குறைச்சு கொடுத்துருவோம். இன்னைக்கு போஸ்ட் போற டேட் பாத்தீங்கன்னா மே 11, 2024 போடுறோம். இந்த வண்டி கடை பாத்தீங்கன்னா மதுரை எஸ்கேர் பேஸ்ல இருக்கு. வேணுங்கிற கொஞ்சம் நேரில் வாங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க, பிடிச்சிருந்தா எடுத்துங்க. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை கடை லீவு, ஸோ வர்ற ஆளு திங்கக்கிழமை வாங்க, எடுத்துங்க. இருக்க வண்டி பாத்தீங்கன்னா 2017 மாடலு பிளாட்டினா 100ல ES. அந்த ESன்றது எலக்ட்ரிக் ஸ்டார்ட்ன்றதை குறிக்குது. செல்ஃப் வண்டி தான்.
இதுல பாத்தீங்கன்னா 110 வரும், 100 வரும். ஆனா நிறைய பேர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100 தான் மைலேஜ் தரும், 110 மைலேஜ் தராது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படிலாம் கணக்கு இல்ல. மோரார்லெஸ் ஒரு 2 கிலோமீட்டர்ல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் முன்ன வித்தியாசம் வரலாம். இந்த வண்டி மாடல் பாத்தீங்கன்னா 2017 மாடல், சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு, சிங்கிள் ஹேண்ட் யூஸ் தான். இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர் அவரோட ஓன் யூஸ் வண்டி தான், அதாவது அவங்க செகண்ட்ஸ்ல எங்கேயும் வாங்கல, டைரக்டா கஸ்டமர் யூஸ் பண்ண வண்டி தான். ஜெனுனான கிலோமீட்டர் 39,038 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இது உங்களுக்கு எந்த ரஃப் அடிப்பு இந்த மாதிரி எதுவுமே பண்ணல. செல்ஃப் ஸ்டார்டர் மோட் ஒர்க்கிங்ல இருக்கு. 2 சைடு ஸ்டிக்கருமே ஃபேட் ஆகல. சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு சைடு ஸ்டிக்கர் பாத்தீங்கன்னா ஃபேட் ஆயிருக்கும், இதுல பாத்தீங்கன்னா 2 சைடு ஸ்டிக்கருமே ஃபேட் ஆகல. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா மைலேஜ்ல பஜாஜ் கம்பெனில நம்பர் 1ல இருக்கிறது பாத்தீங்கன்னா CT100. இதுக்கு அடுத்தாப்புல இருக்கிறது பிளாட்டினா தான். ஆனா உங்களுக்கு CT100 நீங்க வெளியில போனீங்கன்னா ரொம்ப வாப்ளிங் ஆகும், வெயிட் ரொம்ப கம்மியா இருக்கனால. பிளாட்டினா உங்களுக்கு அந்த அளவு வாப்ளிங் ஆகாது, மைலேஜ் நல்லா தரும், ரீவல்யூஷன் நல்லா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா ஏரோஸ்டார் பாக்ஸோட இருக்கு. 2017 மாடலுக்கு நம்ம சொல்ற விலை, இவ்வளவு தெளிவான வண்டிக்கு நம்ம சொல்ற விலை 39 ரூபா சொல்றோம். சிங்கிள் ஓனர் மதுரை வண்டி தான், 2 ஓனரோ 3 ஓனரோ கிடையாது, சிங்கிள் ஓனர் மதுரை வண்டி தான். இந்த வண்டியோட மொத்த விலையை 39 ரூபா சொல்றோம். சிபில் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லாட்டினாலும் 30 ரூபாய் லோன் வாங்கிக்கலாம். இன்னைக்கு போஸ்ட் போற டேட் பாத்தீங்கன்னா May 11, 2024 போறோம். இந்த வண்டி கடை பாத்தீங்கன்னா மதுரை SKR பைக்ஸ்ல இருக்கு. வேணுங்கிறவங்க டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க, நேர்ல வாங்க, எடுத்துக்கங்க. நீங்க வரும்போது மெக்கானிக்கை கூட்டம் செக் பண்ணாலும் செக் பண்ணிக்கலாம். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை கடை லீவ். ஸோ வண்டி வேணுங்கிறாள் திங்கக்கிழமை வாங்க. நீங்க பார்த்துட்டு இருக்க வண்டி பாத்தீங்கன்னா Yamaha R15 வெர்சன் 3ல எஸ் டைப், சிங்கிள் சீட் வர டைப்பு வண்டி. மாடல் பாத்தீங்கன்னா 2023 மாடலு, 2 கீயோட இருக்கு, ஸ்பேர் கீயோட இருக்கு. வண்டி பாத்தீங்கன்னா தெளிவா இருக்கு. எந்த இடத்துலயுமே உங்களுக்கு ஒரு சின்ன டென்ட்டோ கிராச்சோ எதுவுமே இருக்காது, எதுவும் அடிபட்டு வேலை பார்த்துருக்காது. சிங்கிள் ஓனர் மதுரை வண்டி தான். TN 59 CU 7803. வண்டியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேஸ் ஸ்டிக்கரும் கிளிக்கல. ஸோ எந்தெந்த வண்டியில உங்களுக்கு சேஸ் ஸ்டிக்கரு, இன்ஜின் ஸ்டிக்கர் கிளிக்காம இருக்கோ அந்த வண்டிலாம் ஓரளவு கொஞ்சம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு 5 தடவைல இருந்து ஒரு 10 தடவை, அதிகபட்சம் ஒரு 15 தடவை வாட்டர் வாஷ் அடிச்சிங்கனாலே போயிடும் அந்த சேஸ் ஸ்டிக்கர். ஸோ அந்த அளவு மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்கன்னா அந்த அளவு வண்டி அவங்க லைட் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ வண்டி மாடல் 2023. இதுக்கு நம்ம சொல்ற விலை 1,51,500 சொல்றோம். வெளியில மார்க்கெட்ல போய் எங்கனாலும் செக் பண்ணி பாருங்க, OLX போங்க, Facebook போங்க, எங்கனாலும் போங்க, பக்கத்துல ஏதாவது டீலர் இருந்தா கூட கேட்டு பாருங்க. இந்த வண்டி மினிமம் 23 மாடலாக இருந்துச்சுன்னா 1,60,000 சொல்லுவாங்க. நம்ம சொல்ற விலை பாத்தீங்கன்னா வெறும் 1,51,500 சொல்றோம். இன்னைக்கு போஸ்ட் போற டேட் பாத்தீங்கன்னா May 11, 2024 போறோம். இந்த வண்டி கடை பாத்தீங்கன்னா மதுரை SKR பைக்ஸ்ல இருக்கு. வேணுங்கிறவங்க கொஞ்சம் நேர்ல வாங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க. நம்மகிட்ட R15 கலெக்ஷன் மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 4ல இருந்து 5 வண்டி இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச வண்டியை பார்த்துட்டு இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க வண்டி பாத்தீங்கன்னா 2022 மாடலு TVS ரைடர். இந்த ரைடர் பாத்தீங்கன்னா என்னைக்குமே பாத்தீங்கன்னா நம்மகிட்ட செகண்ட்ஸ் வந்தாலே சரி, மொத்தமே பாத்தீங்கன்னா நம்ம கடை ஆரம்பிச்சு மொத்தத்தையும் பாத்தீங்கன்னா ஒரு 5ல இருந்து 6 ரைடர் தான் மொத்தமே வந்திருக்கும். வந்த உடனே அடுத்த நாளே போயிடும். ஏன் அப்படி போதும் நாங்களும் பார்த்தோம்னா, இந்த செகண்ட்ஸ் யாருமே இந்த வண்டி வச்சுக்காலுமே தர மாட்டாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த வண்டியை ஓட்டுறக்கு அவ்வளவு தரமா இருக்கு. மைலேஜ் பாயிண்ட் ஆஃப் வியூவும் சரி, பிக்கப் பாயிண்ட் ஆஃப் வியூவும் சரி, உங்க ஸ்டைலிஷ் லுக்கு, டிஸ்பிளே எல்லாமே தரமா இருக்கு. ஸோ இந்த வண்டி செகண்ட்ஸே வர மாட்டுது. இப்போ நீங்க OLXல போய் பாருங்க, Facebookல போய் பாருங்க, செகண்ட்ஸே பாத்தீங்கன்னா ரைடு ரொம்ப கம்மியா தான் இருக்கும். வண்டி மாடல் பாத்தீங்கன்னா 2022 மாடலு, மொத்தமே 14,000 கிலோமீட்டர் ஓடினா மதுரை வண்டி செம்ம தெளிவான வண்டி. எந்த வித கிராச் டென்ட் அந்த அளவுக்கு எதுவுமே கிடையாது, நல்ல ஒரிஜினாலிட்டியா இருக்கு. இதுக்கு நம்ம சொல்ற விலை 83 ரூபா சொல்றோம். வாங்க, பிரைஸ் பிக்சர் கிடையாது, எவ்வளவு குறைக்கணுமோ எல்லா வண்டியும் உங்களுக்கு குறைச்சு பெஸ்டா பண்ணி கொடுத்துருவோம். நம்மகிட்ட வாங்குற எல்லாத்துக்குமே ஹெல்மெட் பண்ணி கொடுத்துருவோம். நீ போஸ்ட் போற டேட் பாத்தீங்கன்னா May 11, 2024 போடுறோம். இந்த வண்டி கடை பாத்தீங்கன்னா மதுரை SKR பைக்ஸ்ல இருக்கு. வேணுங்கிறவங்க கொஞ்சம் நேர்ல வாங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க, பிடிச்சிருந்தா எடுத்துக்க. இப்போ நீங்க பாத்துட்டு இருக்க வண்டி பாத்தீங்கன்னா 2014 மாடல் 2014 மாடலு ஹோண்டா ஆக்டிவா ஓல்டு வண்டி. வண்டி பாத்தீங்கன்னா தரமா இருக்கு, மதுரை வண்டி தான். வண்டி பாத்தீங்கன்னா தரமா இருக்கு, செல்ஃப் ஸ்டார்டர், இன்ஜின், டயர் எல்லாமே பக்காவா இருக்கு. பாடியும் பாத்தீங்கன்னா பாடி லைன் நல்லா சுத்தமா தெளிவா இருக்கு. இந்த 2014 மாடல் ஆக்டிவா இது பாத்தீங்கன்னா ஒரு மீடியம் பட்ஜெட் ஆக்டிவா. இந்த வண்டியோட விலை பாத்தீங்கன்னா 28,500 சொல்றோம், 28,500 சொல்றோம். ஒரு 30 ரூபா பட்ஜெட்டுக்குள்ள ஒரு தரமான ஆக்டிவா கிடைக்கிறது கஷ்டம். ஸோ நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டிருந்தீங்க 30 ரூபா பட்ஜெட்டுக்குள்ள ஏதாவது ஸ்கூட்டர் இருந்தா கேட்டிருந்தீங்க. இது நல்ல வண்டி, தரமா இருக்கு, மதுரை வண்டி தான். வாங்க, நம்ம சொல்ற ரேட்ல இருந்து எவ்வளவு குறைக்கணுமோ குறைச்சு கொடுத்துருவோம். இன்னைக்கு போஸ்ட் போற ரேட் பாத்தீங்கன்னா May 11, 2024 போடுறோம். இந்த வண்டி கடை பாத்தீங்கன்னா மதுரை SKR பைக்ஸ்ல இருக்கு. நம்மகிட்ட ஆக்டிவா மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 3ல இருந்து 4 வண்டி நீங்க வந்து பார்க்கும்போது இருக்கும். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை கடை லீவு. ஸோ வண்டி வேணுங்கிறாலும் திங்கக்கிழமை வாங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துங்க. நீங்க பாத்துட்டு இருக்க வண்டி பாத்தீங்கன்னா 2020 மாடலு ஹோண்டா ஆக்டிவால 6Gல BS4 கார்பரேட்டர் 2020 ஸ்டார்டிங் மாடல். இது பாத்தீங்கன்னா ஒரு வெந்தய கலர் வண்டி. இது பாத்தீங்கன்னா ஒரு வெந்தய கலர் மாதிரி இருக்கும். வண்டி பாத்தீங்கன்னா தரமா இருக்கு. 29,777 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. 2020 மாடலு BS4 கார்பரேட்டருக்கு நம்ம சொல்ற விலை 62 ரூபா சொல்றோம். வாங்க, பிரைஸ் பிக்சர் கிடையாது, எவ்வளவு குறைக்கணுமோ குறைச்சு கொடுத்துறோம். நீ போஸ்ட் போற டேட் பாத்தீங்கன்னா
மே 11 2024 போடுறோம். இந்த வண்டி இருக்க இடம் பாத்தீங்கன்னா மதுரை எஸ்கே பேஸ்ல இருக்கு. வேணுங்கிற கொஞ்சம் நேரில் வாங்க, டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க. நம்மகிட்ட ஆக்டிவா பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. முந்தா நேத்து ஒரு 4-5 கஸ்டமர் வந்து கேட்டிருந்தாங்க. சோ அப்ப அந்த நேரத்துல ஆக்டிவா இல்ல. இன்னைக்கு ஒரு 2 வண்டி வந்திருக்கு. ரெண்டுமே பாத்தீங்கன்னா கார்பெட் வண்டி தான். வாங்க. இதுவும் டெலிவரி போஸ்ட் தான். இவருக்கு இன்னொரு டெலிவரி போஸ்ட் போடுறோம். மொத்தம் 2 போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் போட்டோம். இது பாத்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஒரு டெலிவரி போஸ்ட் போடுறோம். தம்பி உங்க பேர் என்னது? கேசவனா? அதாவது தம்பி பேர் கேசவனு. இவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா சோழவந்தான்ல இருந்து வந்திருக்காங்க. சோ மொத்தமா ஒரு குரூப் வீடியோ போட சொன்னாங்க, போட்டாச்சு. தம்பிக்கு பாத்தீங்கன்னா நம்ம 2022 மாடல் R15 வெர்ஷன் 4 1,40,000 கொடுத்துருக்கோம். பிடிச்சிருக்கா பிரதர்? நம்ம வீடியோஸ்ல நீங்க பாப்பீங்க எல்லாருமே. சரி ரைட், ஓகே, வாழ்த்துக்கள், நன்றி. பாதி நம்ம தம்பி பேரு கேசவனு, மதுரையில சோழவந்தான்ற ஏரியால இருந்து வந்திருக்காப்ல. ஆல்ரெடி நம்மகிட்ட ஒரு வண்டி எடுத்துருக்கீங்களா? அதாவது சோழவந்தான்ல இருந்து இப்பதான் முத வர்றாப்ல. ஏன்னா விக்ரமங்களை வீடியோ போட்டிருந்தோம், மதுரையை சுத்தி எல்லா வீடியோ போட்டிருந்தோம். சோழவந்தான் இந்த வீடியோ போடல. இப்ப இவருக்கு நம்ம 2022 மாடல் Yamaha R15 வெர்ஷன் 4 1,40,000 ஃபைனலா கொடுத்துருக்கோம். 1,40,000 கொடுத்துருக்கோம். ஒரு மிரர் ஒன்னு சேஞ்ச் பண்ண சொன்னாப்ல, அதையும் சேஞ்ச் பண்ணி கொடுத்தாச்சு. ப்ரோ வண்டி பிடிச்சிருக்கா ப்ரோ? ஓட்டி பார்த்தா திருப்தியா இருக்கா? சரி ரைட். உங்களுக்கு பிடிச்சிருக்கானே? சரி ரைட், ஓகே, வாழ்த்துக்கள்.